நாகர்கோவிலில் மிக பிரம்மாண்டமான தீபாவளி ஆஃபர். நம்ம ராயல் பர்னிச்சரில் அனைத்து மர பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில். அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதத்தை யுக்ரைனுக்கு கொடுத்துவிடவே என ரஷ்யாவை எச்சரித்திருக்கிறார் ட்ரம்ப். போரின் திசையை மாற்றப் போகிறதா அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த ஆயுதம்? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மறுபடியும் ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்திருக்காரு. இதுநாள் வரைக்கும் யுக்ரைன் போரை 24 மணி நேரத்துல நிறுத்துவேன்னு சொல்லிட்டு இருந்த ட்ரம்ப் இப்போ தன்னோட நிலைப்பாட்டையே மாத்திக்கிட்டு இருக்காரு. ரஷ்யா 3 வருஷமா நடத்திட்டு இருக்கிற போரை உடனடியா நிறுத்தலைன்னா யுக்ரைனுக்கு நீண்ட தூரம் ஏவக்கூடிய டோமாஹாக் ராக்கெட்டுகளை கொடுத்துடுவேன்னு மிரட்டல் விடுத்திருக்காரு. சக்தி வாய்ந்த டோமாஹாக் ராக்கெட்டுகள் அவங்க பக்கம் வர்றத ரஷ்யா நிச்சயம் விரும்ப மாட்டாங்கன்னும் இப்போ பேசியிருக்காரு. போன வாரம் ட்ரம்ப் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லி இருந்தாரு. டோமாஹாக் ராக்கெட்டுகளை கொடுக்கறதுக்கு முன்னாடி யுக்ரைன் அதை எப்படி பயன்படுத்த போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், போரை இன்னும் பெருசாக்க விரும்பலன்னும் சொல்லி இருந்தாரு. அதுக்கு பதில் சொன்ன ஜெலன்ஸ்கி, டோமாஹாக்கை ராணுவத்துக்கு எதிராக மட்டும்தான் பயன்படுத்துவோம், ரஷ்யாவில் சாதாரண மக்கள் மேல தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இந்த டோமாஹாக் ராக்கெட் யுக்ரைன் பக்கம் போனா போரோட போக்கையே மாத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அதுக்கு டோமாஹாக்கை பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். டோமாஹாக்னா வழக்கமான ராக்கெட்களை விட ரொம்ப தூரம் போற ராக்கெட். கடல்ல இருக்கிற கப்பல்கள்ல இருந்து விடுவாங்க. பனிப்போர் காலத்துல 1983 அமெரிக்கா இதை உருவாக்கினாங்க. முதலா 1991 நடந்த வளைகுடா போர்ல தான் இதை அமெரிக்கா பயன்படுத்தி உலகத்தையே மிரள வச்சது. அதுக்கப்புறம் ஈராக், ஆப்கானிஸ்தான், சிரியான்னு பல போர்கள்ல அமெரிக்காவோட ஒரு முக்கியமான ஆயுதமா இது இருந்திருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ரொம்பவே தாழ்வா தரையில இருந்து வெறும் 30 மீட்டர் உயரத்துல பறக்கும். இதனால எதிரிகளோட ரேடார்ல இது சிக்கவே சிக்காது. எதிரிக்கு தெரியாமலேயே போய் டார்கெட்டை தாக்கி அழிச்சிடும். இது வகை வகையா இருக்கு. சில ராக்கெட்கள் 1250 கிலோமீட்டர் வரைக்கும் பாயும், சிலது 2500 கிலோமீட்டர் வரையும் பாயும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதோட லேட்டஸ்ட் வெர்ஷனான பிளாக் வி சீரீஸ்ல ராக்கெட் பறந்துட்டு இருக்கும் போதே நாம அதோட டார்கெட்டை மாற்ற முடியும். ஒரு இடத்துல மணிக்கணக்கா வட்டமடிச்சுட்டு இருந்துட்டு நம்ம கமெண்ட் கொடுத்ததும் போய் தாக்கும். சுருக்கமா சொன்னா இது ஒரு புத்திசாலித்தனமான, எதிரிகளால தடுக்க முடியாத ஒரு கில்லி ஆயுதம். இப்போ யுக்ரைன் கிட்ட இருக்கிற ராக்கெட்களை 300 முதல் 400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் போகும். ஆனா டோமாஹாக் கிடைச்சா அது 2500 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யுக்ரைன் எல்லையிலிருந்தே ரஷ்யாவோட தலைநகர் மாஸ்கோவை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்குள்ள எங்க வேணா இருக்கிற ராணுவ தளங்களை, விமான நிலையங்களை, ஆயுத கிடங்குகளை எல்லாத்தையும் தாக்கிடலாம். இப்போ அவங்களால எட்டவே முடியாத இடங்கள்ல எல்லாம் எட்டிடும். ரொம்ப நாளா ரஷ்யாவுக்குள்ள ஆழமா போய் தாக்குறதுக்கு யுக்ரைன் இந்த மாதிரி நீண்ட தூர ஆயுதங்களை கேட்டுட்டு இருந்துச்சு. ஆனா பைடன் நிர்வாகம் இதுக்கு சம்மதிக்கல. ஏன்னா இந்த ஆயுதத்தை வச்சு யுக்ரைன் மாஸ்கோவையே தாக்குனா அது ஒரு பெரிய போருக்கு வழிவகுத்துடும்னு அவங்க பயந்தாங்க. 1991 ஈராக் போர் அப்பவும் இதுதான் நடந்துச்சு. அமெரிக்கா முதல்ல டோமாஹாக் ராக்கெட்டுகளை விட்டது. ஈராக்ல இருந்த ராணுவ தளங்கள், ரேடார் நிலையங்களை, மின்சார நிலையங்களை, தலைவர் மாளிகை எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் விமானங்கள், டாங்குகளுக்குள் எல்லாம் உள்ள போச்சு. முதல் அடியே பெருசா இருந்ததால ஈராக்கால சரியா எதிர்த்து போராடவே முடியல. சமீபத்துல ஏமன்ல இருக்கிற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் மேலேயும் அமெரிக்கா இந்த ராக்கெட்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினாங்க. அப்பவும் அதே விளைவுதான். ஒரே நேரத்துல பல இடங்களை தாக்கினாங்க. எதிரிகளால என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்போ யுக்ரைனுக்கு டோமாஹாக் கிடைச்சா அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். ரஷ்யாவில் உள்ள ராணுவ தளங்களை, ஆயுத கிடங்குகள் எல்லாம் தாக்கப்படும். இதனால போரோட திசையே மாறிடும். இப்போ ரஷ்யா தான் பெரும்பாலும் யுக்ரைனுக்குள்ள போய் தாக்குது.
ஆனா டோமாஹாக் வந்தா யுக்ரைனால ரஷ்யாவுக்குள்ளேயே போய் தாக்க முடியும். இதுதான் புட்டின் கவலைப்படுறதுக்கு காரணம். ட்ரம்ப் ஒரு பக்கம் புட்டினை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாரு, இன்னொரு பக்கம் யுக்ரைனுக்கு டோமாஹாக் ராக்கெட்டுகளை கொடுக்கவும் யோசிக்கிறாரு. ட்ரம்பின் இந்த அதிரடி மூவ் அமைதிக்கு வழிவகுக்குமா இல்ல போரை இன்னும் தீவிரமாக்குமான்னு நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நாகர்கோவிலில் மிக பிரம்மாண்டமான தீபாவளி ஆஃபர். நம்ம ராயல் பர்னிச்சரில் அனைத்து மர பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில்.